அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு ஒரு விடயத்தை சொல்கிறான். துனியாவை படைத்து துனியாவில் அவ்வளவு சோதனைகளை படைத்து, இது நீங்க வாழ வந்த இடம் அல்லப்பா, இது போக வந்த இடம். இங்க நீங்க எக்ஸாம் ஃபேஸ் பண்றீங்க. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ என்கிறான். இந்த துனியாவை அல்லாஹ் அழகா படைக்கிறான். எல்லா வசதி வாய்ப்புகளோடையும் படைக்கிறான். எல்லாத்தையும் படைச்சு போட்டு சொல்றான், இது வாழ்ற இடம் அல்ல, எக்ஸாமினேஷன், கொஸ்டின் வரும், ஆன்சர் பண்ணுங்கன்றான். எவ்ரி டைம் பிள்ளைகளை தந்து அழகாக தந்து அன்பை கொடுத்து பறி கொடுத்துருவோம் மனச. 3 மாதங்களில் புள்ளைய அல்லாஹ் கைப்பற்றி விடுவான். இப்ப நீ என்ன சொல்கிறாய்? சஜதாவில் விழுகிறாயா இல்லையா? கோடி கணக்கில் சொத்தை தந்து வாகனங்களை தந்து எல்லாத்தையும் தந்த ஒருவருக்கு அல்லாஹ் அத்தனையும் பறித்து விட்டு கேட்பான், இப்ப என்னோட நீ இரக்கமா இல்லையா? இந்த களம் தான் துனியா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவுக்கு நாம் வந்தது எதுக்கு? இங்க உங்களுக்கு சந்தோஷம் என்று பெர்மனண்டா யாருக்காவது இருக்குதா? ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு கேளுங்க, உங்க வைஃப்ல 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்தீங்களே, சந்தோஷம் எப்பயும் பெர்மனண்டா உங்கள்ட்ட அப்படி இருந்துச்சா? ஒரு நாள் சந்தோஷம், அந்த சந்தோஷம் ஒரு வியாபாரம் பண்றிப்போம், கை நிறைய பணம் கிடைக்கும், அந்த நாள் தான். அடுத்த நாள் மறு வியாபாரத்துக்கு போற நேரம் அந்த சந்தோஷம் போயிரும். இன்றைக்கு என்னப்பான்னு யோசிப்போம். வீட்டுல குழந்தைகள் கிடைக்கும், அமர்கலமாக இருக்கும், சாப்பாடு போட்டிருப்போம். அதே மாதிரி வீட்டில் 4 பேர் இருந்த நாம், அந்த பெருநாளைக்கு 4 பேரோட சகான்ல இருந்த நாம் அடுத்த பெருநாளைக்கு ஒருவரை எழுந்துருவோம். இப்ப எங்கப்பா 20 வருடமாக பெருநாள் கொண்டாடிய நாம் அந்த சகானில் ஒருவரைக்கு, அதாவது மண்ணுக்கடியில் புதைச்சிருவோம். பாப்பா இல்ல, அவருடைய அஜலை எல்லாம் முடிச்சிட்டான். உலகத்தில் பிரச்சனைக்கு மேல் அலைகள் எப்படி ஓயாதோ, இந்த பிரச்சனைகளை நாம் சந்திக்கணும். சந்திக்கிற நேரம் நம்முடைய கல்வை சரியாக ஸ்ட்ராங்கா வைக்கணும். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். சோதித்து பார்க்கணும், ஃபெயில் ஆகினா அவர் தோத்துறார். சரியான சோதனையில முகம் கொடுத்து அல்லாஹ்வை நெருங்கினால் அவர் பாஸ் ஆகிடுவார். இந்த நாட்டிலே பல பிரச்சனைகள் வந்தது. ஈஸ்ட் அட்டாக், அந்த அட்டாக்கு பிறகு முஸ்லிம்கள் ரொம்ப பயந்து போனார்கள். பலர்களுக்கு தாடியே காணாமல் போனது. முஸ்லீம் இல்லை என்று அடையாளம் காட்டிக் கொண்டால் நல்லமே, தௌஹீது பள்ளி வாசலா நோட் பண்ணி விடுவார்கள். வேண்டாம் வாப்பா, அங்க போய் நோட் ஆகினால், ஐடென்டிஃபை ஆகினால் பிரச்சனை அதுக்கு மேல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா போட்ட சின்ன சோதனைகள். சஹாபாக்களோட பட்டியல் விரித்தால் நாம் கலங்கி போய் விடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய பெயர்கள் அந்த வரிசையில் வரக்கூடாது என்பதற்கு போட்ட சின்ன சின்ன சோதனைகள் நாம் நழுவி போகிறோம். இதுதான் அல்லாஹ் இந்த உலகத்தில் நாம் உண்மையான மூமினா இல்லையா என்பதற்கு காலம். வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இன்று சந்தோஷம் என்று நீங்கள் நினைத்தால் நாளை இன்னொரு பிரச்சனை வரும். எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நினைப்பீர்கள், இன்னொரு பிரச்சனை வரும். பிரச்சனை வருவதனால் தான் உலகம் டெவலப் ஆகுது. இல்லையண்டா இந்த மைக் தேவையில்லை. அன்றைக்கு சும்மா பேசினார்கள், மக்கள் கூடினால் சப்தம் கூடிவிட்டது. அங்கால் ஒருத்தர் தொலைக்காட்சி, இங்கால் ஒரு ரேடியோ. இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி மைக் தேவையில்லை. ரொம்ப அமைதியாக இருக்கிற நேரம் பேசி முடிக்கலாம். அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடித்தார்கள். பிரச்சனை வருகிறது, எல்லோரும் முத மாதிரி உட்கார்ந்து ஒரே மாதிரி பேச முடியாது. பாப்பா வந்தா 15 புள்ள வீட்டு வாசப்படியில் உட்கார்ந்து உம்மாவோட பேசுவார். 6 மணிக்கு மேல இருக்கிறது 2 புள்ள. 8 மணிக்கு வருவார் அல்லது 9 மணிக்கு வந்தா உம்மாவுக்கும் வேலை பாப்பாவுக்கும் வேலை. 2 பேருக்கும் பேசுறதுக்கே டிஸ்கஸ் பண்ண டைம் இல்லை. இருக்கிறது 2 புள்ள. உலகம் இன்னொரு பக்கம் சுத்துது. இந்த நேரத்தில் மனிதன் பார்க்கிறான், ஓ செட் பண்ணலாமே வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக். கண்டுபிடிக்கிறார்கள், நீங்க அங்க இருந்தாலும் பரவாயில்லை, முகத்தை பார்த்து பேசலாமே. எங்களுக்கு நேரம் இல்லப்பா வீட்டுக்கு வந்து போறதுக்கு, சும்மா ஒரு செக் பண்ணுவோம், விஷ் பண்ணுவோம். இப்படி பிரச்சனைகள் வருகிற நேரம் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு போற மனிதன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்ன சொல்றான்? உங்களுக்கும் சமூகத்துக்கு நான் சும்மா உங்களை சொர்க்கத்துக்கு தருவானா? சும்மா ஏர் டிக்கெட் இப்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். துபாய் போறதே ரொம்ப கஷ்டமா போயிட்டு போல. சாதாரண சின்ன ரேட்ல உள்ள ஃபேர் இருந்தது இந்தியாவுக்கு துபாய்க்கு. இப்ப அதெல்லாம் ரொம்ப ரேட்டா போச்சு. சொர்க்கத்துக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு டிக்கெட். அல்லாஹ் கேக்குறான், ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு லேசா போலாம்னு நினைக்கிறீங்களா? சும்மா போலாம். வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். அதாவது நீங்க தியாகம் பண்ணாம ரொம்ப பொறுமையாக இருக்காம சும்மா சொர்க்கத்துக்கு என்ட்ரி பாஸ் கிடைக்குமா? அது என்ன பொறுமை?
என்னை ஒருவர் கோபப்படுத்தினால் பொறுமை, அந்த பொறுமை இல்ல. அல்லாஹ் ஒவ்வொரு நிஅமத்துகளையும் எடுக்கிற நேரம் உங்களுக்கு தந்து நீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா உங்கள்கிட்ட கலட்டுற நேரம் நீங்க சஜதாவுல கீழே விழுறீங்களா, அல்லாஹ் விட்டும் தூரமாகறீங்களா? உங்களுக்கு அச்சம் வருகிற நேரம் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நீங்கள் வருகிறீர்களா, வேணாமப்பாண்டு தூரமாகிறீர்களா? இந்த சோதனைகள் யாரு பாஸ் யாரு ஃபெயில், இதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த துனியா. அந்த வகையில் ரொம்ப கவலையான விஷயம் நான் ஜும்மாவிலும் சொன்னேன். என்ன, கொழும்பை பொறுத்தளவில் எனக்கு ஆச்சரியமான மாற்றமாக இருக்கிறது. இவ்வளவு ஆண்டுகளாக நான் பார்க்காத உடைகளோடு யுவதிகளை பார்க்கிறேன். இவ்வளவு காலமாக அந்த யுவதிகளை நான் இப்படி பார்த்தது இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைகளும் பல பிரச்சனைகளும் வேண்டாம் அப்பா, இப்படி உடுப்போம் அப்பா, அவங்க தாய் தகப்பன் அனுமதி கொடுத்து விட்டார்கள். இதுக்கு பிறகு ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டு மிஞ்சுற அளவுக்கு எங்க யுவதிகளும் இளைஞர்களும் மாறி விடுவார்கள் என்ற அளவுக்கு மக்கள் மாறி போகிறார்கள். அவர்கள் கையிலே சரளமாக போன்கள் கொடுக்கப்பட்டது, படத்திலும் கூத்திலும் கும்மாளத்திலும் மதிமயங்கி விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை தெரியாத எத்தனையோ பேர். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பயானில் போயிட்டு கேட்டேன், ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போற நேரம் எத்தனை பேர் என்று. ஒருவர் சொன்னார் 40 பேர் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன காலத்தில் ஹிஜ்ரத் போறது ரசூலுல்லாஹ் எத்தனை பேரோட ஹிஜ்ரத் போனாங்க என்ற செய்தி கூட மறக்கிற அளவுக்கு இந்த காலம் கடும் பயங்கரமான ஒரு காலமா போச்சு. குர்ஆனை விட்டு நிறைய தூரமாக விட்டோம். ஆடை கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம், அச்சம், இறைவனோடு இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வு நம்மளை விட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அறுப்பட நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போகிற நேரம் நாம் இஸ்லாத்தை விட்டே தூரமாக விட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் மிக சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய வாக்குறுதி சம்பந்தமாக சொல்ல நினைக்கிறேன். எங்களுடைய ஈமானில் ஒரு பகுதியை மட்டும்தான் பேசலாம். இது குறுகிய நேரம், இந்த நேரத்துக்குள் கொஞ்சமாகத்தான் பேசலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், முஃமின்களே, நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் என்கிறான். உங்களுக்கு 1000 பிரச்சனை வரட்டும் என்கிறான். 1000 பிரச்சனை நான் தான் தரப்போகிறேன். நீங்கள் முஃமினாக இருந்தால் நிஅமல் மௌலா, உங்களை பாதுகாவலில் சிறந்த பாதுகாவனாக அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். நிஅமன் நஸீர், நீங்கள் உதவி தேடி அலைவீர்கள் உலகத்திலே. நீங்கள் சஜிதாவிலே உளுந்தவராக இருந்தால் நான் தான் ஆக உங்களை உலகத்தில் நிறைய பேர் பாதுகாக்க வரலாம். நிஅமன் நஸீர், பாதுகாவலர்களே சிறந்தவனாக அல்லாஹ்வை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு சோதனைகளை முடித்து ஒரு வாப்பா அவருக்கு ஒரு பிள்ளை கிடைக்கிறது, அந்த பிள்ளை இழந்து மௌத்தாகுது. மௌத்தாகனா அல்லாஹ் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? வபஷிரி சாபிரின், நபியே என் வாழ்த்தை தெரிவிங்கள். யாருக்காம்? புள்ள மௌத்தா இருக்குது, வாப்பா உம்மா அழுகுறாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அந்த மாதிரி இழந்திருப்பார்களே, வபஷிரி சாபிரின், நபியே போய் என் வாழ்த்தை தெரிவிங்க. ஏண்டா அவர்கள் பொறுமையா இருந்தாங்க பாருங்க. அவங்க துடிச்சாலும் புள்ள திரும்பி வராது. இறைவா நீ தந்தது உனக்கு எடுப்பதற்கு உரிமை உண்டு இறைவா என்று அவர்கள் தாங்கி பிடித்தார்களே. நபியே நான் அவர்களோட இரக்கம் என்று சொல்லுங்க, என் வாழ்த்தை தெரிவி, உலகத்துக்கு வாழ்த்து தெரிவிக்க சொல்கிறான் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நாம் எதை பார்க்க போகிறோம் என்றா, நான் வேகமாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டே போறேன். நிஅமல் மௌலா நிஅமன் நஸீர், உங்க குடும்பத்துக்கு இதை சொல்லி வைங்க. 1000 பிரச்சனைகள் வரும், நீங்க பெரும் கோடீஸ்வரர் ஆகலாம், கல்முனைகளே நம்பவன் ஆகலாம். பிரச்சனைய வாசலை உங்களுக்கு அடைத்து விட்டு போகலாம். பிள்ளைகளுக்கு நீங்கள் கோடிக்கணக்கில் சொத்து கொடுக்கலாம். சில வேளை உங்கள் தகப்பன் கொடுத்து விட்டு போனார், பிரச்சனை முடிந்ததா? முடியல. அப்படி முடிந்து யாராவது இருக்கிறீங்களா? இல்ல. அதை முடிக்கவே முடியாது. பணம் என்பது ஒரு பார்ட், ஒரு சின்ன பகுதி அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அந்த வகையிலே கவனமாக பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், ஈமான் இந்த பகுதியை உயிரோட்டி கொண்டால் நிறைய விஷயங்கள் நமக்கு சரியாக முன்னாடி போகலாம். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். உலகத்துல நிறைய பேர் உங்களுக்கு வாக்குறுதி மீறலாம், அல்லாஹ் வாக்குறுதி மீறவே மாட்டான் என்கிறான். இப்ப பாருங்க, அல்லாஹ் நிறைவேற்றிய வாக்குறுதியை பத்தி தான் உங்களோட நான் பேச போகிறேன். அந்த ஈமான் எப்படி உருவாகுது என்று பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்துக்கு 40வது வயது அடைகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு சொல்றாங்க, நான் நபி. கொஞ்சம் வரலாறை பிரட்டி பார்த்தால் உண்மையாகவே கஷ்டமாக இருக்கு. வீட்டை தட்டுவார்கள் ரசூலுல்லாஹ், பக்கத்து வீடு அடுத்த வீடு, கூடாரங்களில் வருவாங்க ஹஜ் செய்வதற்கு. அங்க போய் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் நபி தெரியுமா? 7 வானத்துக்கு மேல் இருந்து வானவர் வருகிறார், என்னோட பேசுறார், ஏக இறைவனுடைய வார்த்தைகள் எனக்கு சொல்லுகிறார்.
அல்லாஹ் என்னோடு வானவர் மூலமாக பேசுறான். அப்படியே வீட்டு பக்கத்துல வந்து கேட்டுட்டு, என்னப்பா போகும் வரைக்கும் இருந்துட்டு மூளை குழம்பிட்டோ? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, எங்களோட சாப்பிட்டாரு, சின்னத்துல விளையாடு இருக்கிறாரு, எல்லாம் செஞ்சாரு, இவரோடு இறைவன் பேசுறானா? மஜ்னூன், பைத்தியம் போலண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் போய் தட்டுவார்கள், என்னை நம்புங்கள், நான் பொய் சொல்லவில்லை என்பார்கள். நிஜமாக இறைவன் பேசுறான். அவங்க கேட்டாங்க, என்னப்பா உங்கள்ட்ட இருக்குது? இறைவன் உங்களோட பேசுறான்டா, என்ன? அவருக்குள்ள குவாலிஃபிகேஷன் என்ன? உம்மி, எனக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. இந்த பள்ளிவாசல்ல ஒரு ஆள் எழும்பி பேசுறாரு, எழுத தெரியாத படிக்க தெரியாத, உங்க ஊர்ல ஸ்கூல் போகாத ஒருவர் எழும்பி பேசுறாரு. பலர்கள் தலையை குனிச்சிருவீங்க, இவர் பேச்சு நாங்க கேட்கணுமா? எங்களுக்கு தெரியாதா? ஸ்கூலே போகல, இவர் எங்களுக்கு பேசுவதா? ஸ்கூலுக்கு, அதாவது பள்ளிக்கூடம் போகவில்லை, அவர் முன்னாடி போய் சொல்லுகிற நேரம் எழுத தெரியாது, இவருக்கு படிக்க தெரியாது. ஓ, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில ஒரு கைத்தடியை கொடுத்தா கீழே அடிங்க பாம்பு. ரசூலுல்லாஹ் கையில ஒண்ணுமே கொடுக்கல. ரசூலுல்லாஹ் கையில ஒண்ணுமே கொடுக்கல. அந்த மக்கள்கிட்ட திரும்ப போவாங்க ரசூலுல்லாஹ். நான் நிஜமா சொல்றேன், என்ன நம்புங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன், என்ன நம்புங்க. அவர் அழகாக குர்ஆன் ஆயத்துக்களை ஓத ஆரம்பிச்சார். அதை ரகசியமா கேட்டவங்க கவிஞர் போல, அவர் கவிஞர் என்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் ஈர்க்கப்பட்டாங்க. சூனியம் வைக்கிறார் இவரு அப்படி என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய 40 ஆண்டு வாழ்க்கையில உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். அதாவது ரசூலுல்லாஹ் மக்காவுல பெரிய செல்வந்தராக்கி நான் 25ல. அல்லாஹ்வுடைய கலாக்கதிர பாருங்க, அதுதான் சோதனை. இத பாருங்க எப்படி ஈமான் வருமன். 25 வயசுல ரசூலுல்லாஹ் ரொம்ப பெரிய வர்த்தகர். சின்னத்தில இருந்தே தாத்தா இல்ல, தம்பி இல்ல, தங்கச்சி இல்ல, உம்மா இல்ல, வாப்பா இல்ல. விளையாடுவதற்கு ஒரு தாத்தா, அறிவுரை சொல்றதுக்கு ஒரு நானா, யாரும் இல்லாம ரசூலுல்லாஹ் வளர்ந்தார்கள். 25 வயது இந்த பூமியில, இந்த மண்ணில் அல்லாஹ் மிகவும் நேசித்த அடியானை அல்லாஹ் எப்படி வளர்க்கிறான் பாருங்க. 25 வயது ஹதீஜா அம்மாட்ட வேலை செய்யறாங்க, அவங்க பாஸ், இவர் ஒர்க்கர். அந்த அம்மா அவங்களுடைய கணவன் இறந்துட்டாங்க. அவ லைன் அப்ல நிக்கிறாங்க, என்ன திருமணம் முடிங்கன்ற ஆட்கள். ஏன்னா அவ்வளவு பெரிய செல்வம், அவ்வளவு அன்பான ஒரு பெண். அந்த அம்மா தேர்ந்தெடுக்கிறாங்க 40 வயதுல இருந்துட்டு ரசூலுல்லாஹ். அவர் ஒரு வணிகம் முடிச்சிட்டு வந்து கணக்கு பார்க்கறாங்க, அற்புதம், அவ்வளவு திறமையா ரசூலுல்லாஹ் செஞ்சிருந்தாங்க. உங்களை நான் திருமணம் முடிக்க விருப்பம் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் 25 வயசு, அவங்க 40 வயசு, கேப் 15 இயர்ஸ். ரசூலுல்லாஹ் சரி அப்படின்ட்டாங்க. அந்த வாழ்க்கை 25 ஆண்டுகள் ஓடுது. ஹதீஜா அம்மாவோட வாழ்கிற நேரம் வேற எந்த பெண்ணையும் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கல. அமர்கலம் என்றால் அமர்கலம். ஒரு பேனாவையும் ஒரு புத்தகத்தை எடுத்து வீட்டுக்கு போய் இந்த கணக்கு போடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அன்பான ஒரு மனைவியை தந்தா. அந்த எப்படி அன்பு? ரசூலுல்லாஹ் சுமார் ஒரு 5 ஆண்டுகள் வரலாறை படித்து பார்க்கிறோம். 35 வயதுல தொடங்கி நாங்க ஈராக் போய்க்கு போய் ஒரு நாள் போய் உட்கார்ந்துட்டு அப்படி வரல. 35 வயதுல ஒரு 5 ஆண்டுகள் சுமார் போனாங்க. இந்த மக்கள் ஏன் இப்படி நிக்கிறாங்க? கோயில போய் தனித்து நிப்பாங்க. இந்த 5 ஆண்டுகள் கால பக்கத்துல ரசூலுல்லாஹ் இறங்கி வீட்டுக்கு வருவாங்க. சில நாட்கள்ல ஹதீஜா அம்மா கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் ரசூலுல்லாஹ் உணவு கொடுப்பாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஓடி வருகிற நேரம் அந்த அம்மா ராத்திரி கேட்கல, உங்களுக்கு தேவையா இந்த நைட்ல? ஏன் வீட்டுல இவ்வளவு இடம் இருக்குது, நாங்கெல்லாம் அன்பா இல்லையா உங்கள்ட்ட? அங்க போய் ஜபலூர்ல போய் நீங்க கீழே வர்றீங்களே, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, ஹதீஜா என்ன போத்துங்க, என்ன போத்துங்க, எனக்கு ஏதோ நடந்துட்டு ஹதீஜான்னு சொல்ற நேரம், அபுல் காசிம், காசிம்ட வாப்பா, உங்களுக்கு எதுவும் நடக்காது, நீங்க நல்லவர். ஒரு வட்டியலே போடுறாங்களே தன் மனைவி, இதை விட ஒரு அன்பு மனைவி வேணுமா? ராத்திரி ஜாமத்துல கதவை தட்டினா மனைவி எவ்வளவு அன்பா இருந்தாலும் அந்த நேரத்துல பொறுக்க மாட்டான், கோபமா வந்துடும். இந்த டைம்லயா வீட்டுக்கு தேவையா? பேய் இல்ல முனியாண்டிக்கு மேல உண்டு அடிக்கணும் உங்களுக்கு அப்படின்றவாங்க. அந்த அன்பு அந்த நேரத்தில் பறந்துரும். ஹதீஜா அம்மா, அபுல் காசிம், காசிமுடைய வாப்பா, உங்களுக்கு ஒன்றீங்கள ஹதீஜா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு மறக்க இயலாது. ஆயிஷா நாயோட வாழ்ற நேரம் அவங்க தங்கச்சி வருவாங்க வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்க, என் ஹதீஜாவுடைய குரல் என்பாங்க ரசூலுல்லாஹ். அப்படி ஒரு வாழ்க்கை. அப்ப மனைவி பக்கத்துல ஒரு ரைட்ட போடுவோம், பெஸ்ட், நோ ப்ராப்ளம், சரியாப்பா உங்க வாழ்க்கையில மனைவி ஓகே. இப்படி ஒரு மனைவி கிடைக்காது. ரெண்டாவது என்ன அல்லாஹ் கொடுக்கிறான்? அப்படி சொத்து. ஓவர் நைட் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதீஜா அம்மா திருமணம் முடிச்ச உடனே அவ்வளவு சொத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். இவ்வளவு சொத்து இருந்தா, அவ்வளவு சொத்து ஓவர் நைட்ல சொத்து இருந்தா உங்களுக்கு கிடைச்சா ரைட், அதுவும் கரெக்ட். அடுத்தது அல்லாஹ் என்ன கொடுக்கிறான்? பிள்ளைகள் வேணுமா வீட்டுக்குள்ள? அமர்கலமா 2 ஆம்பளை புள்ள 4 பொம்பளை புள்ள ரசூலுல்லாஹ்வுக்கு. பிறகு ஒரு ஆம்பளை புள்ள பின்னாடி கிடைக்கும், அது மதீனால. சோ 2 ஆம்பளை புள்ள வீட்டுல 4 பொம்பளை புள்ள கொஞ்சிறதுக்கு ஒரு வாப்பாக்கு எதுக்கு மிச்சம் என்ன வேணும்? வீட்டுக்கு வந்த அன்பான மனைவி,
சல்லி குவியல், அவர் பெரிய ஆள், முன்னாடி வாகனங்கள் நிற்கும். என்ன வாகனம்? இந்த மாதிரி கார் இல்ல, ஒட்டகம், குதிரைகள் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். வீட்டுக்கு கொஞ்சறதுக்கு பிள்ளைகள், இப்படி எல்லா பிள்ளைகளையும் அல்லாஹ் கொடுத்து எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் கிடைச்ச பிறகு ஒன்றை கேட்பீங்க, மரியாதை. அது தேவைப்படுமா இல்லையா? ஒரு மனுஷனுக்கு அதுக்கு மேல மரியாதை என்று ஒன்று கேட்பாங்க. அதனாலதான் அரசியலுக்கு எல்லாம் போறாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கொஞ்சம் உச்சகட்டமா எடுக்கிறதுக்கு. ரசூல் அப்படி விரும்பவும் இல்லை. ஆனால் ரோட்ல போற ஜாஹிலியத்து மக்கள் அவரை ரசூல் முஹம்மது என்று கூப்பிடுவதை விட அசாதிக் போறாரப்பா, அல் அமீன் போறாரு. நம்ம ஊர்ல நாம் சிவிலைஸ் ஆயினோம் என்று சொல்றோம். நாங்கெல்லாம் ரொம்ப இதுல கொஞ்சம் ஒரு நல்ல படிச்ச ஆட்கள் தான்றோம். ஆனா நாங்க வைக்கிற பட்ட பேர் சுருண்ட முடியா என்னென்னமோ வைப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல ஜாஹிலியத், சொந்த புள்ளிய புதைச்சிட்டு வீரமா வர்ற மனிதர்களை இன்றைக்கு நான் பார்க்கவில்லை. அவ்வளவு மோசமானவர்கள் அவர்கள். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லமீன் எப்ப அமானிதத்தை அப்படி சுமப்பார். ஒரு கோடியை தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு பிறகு அப்படி திரும்பி தந்துருவார். அசாதிக் போய் சொல்லவே மாட்டாரு. இது இஸ்லாத்துக்கு பிறகா? இஸ்லாத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட். ரோட்ல போறீங்க ஹாஜியார் என்பீங்களே, சாதிக் அல்லமீன், அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுவார்கள். இதுக்கு மேல் என்ன வேணும்? நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இதுக்கு மேல் என்ன வேணும்? அமர்களம் வீட்டில் சாதாரண சொகுசா நிக்கலாம். பெருமானாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ்வுடைய தெரிவு, அல்லாஹ் ஒரு அடியானை தெரிவு செய்தால் நாங்க கோபம் மாறி எங்களுக்கு ஃபீல் ஆகும். அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டான் நபியிடம். சொத்தை தாங்கண்டான், உடுத்த உடுப்போட ஊரை விட்டு போனார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் என்ன கோபமா? ரசூலுல்லாஹ்வுடைய மானம், மரியாதை, கௌரவம். அஸ்ஸாதிக் அல்லமீன், கதாப் பொய்யன் என்றார்கள். மஜ்னூன் கொஞ்சம் மென்டல் என்றார்கள். அவர் ஷாயிர் கவிஞர் என்றார்கள். சாஹிர் சூனியக்காரன் என்றார்கள். எங்கப்பா சாதிக்? இல்லை, எல்லாம் மாறியது. வீட்டுக்கு வந்து பார்க்கிறார், மனைவி மௌத்து. ரோட்டுக்கு போனால் அடி உதை. எந்த மக்கள் அவரை இப்படி தலைக்கு தூக்கி வைத்து நேசித்தார்களோ திட்ட தொடங்கினார்கள், அடிக்க தொடங்கினார். முன்னாடி வந்து நின்றது அபூ தாலிப், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர். அவரும் இறந்து போறார். அவரும் இல்லை. பிள்ளைகள், ஆண் குழந்தைகள் கண்ணு முன்னாடி இறந்து போகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆண் வாரிசு இல்லை. அபுத்தர முஹம்மதுக்கு வாரிசு இல்லை என்று கத்துற அளவுக்கு போச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒவ்வொரு நிமிடத்திலும் அல்லாஹ் எல்லாத்தையும் பறித்து விட்டு ஒன்றை கொடுத்தான். அல்லாஹ் நபியை உங்களை நான் நேசிக்கிறேன் என்றான். இந்த உலகத்தில் இது யா சுப்ஹான ரப்பி, அந்த நேசமும் பாசமும் எப்படி அல்லாஹ் கொடுத்தான் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்யலாம் என்பதைத்தான் நான். ஈமான் என்றால் என்ன, இந்த துனியா எப்படி, அதிலே அல்லாஹ் எப்படி நபியை தெரிவு செய்தார். இப்படி ஒரு மனிதர் இதுக்கு மேல் வரமாட்டார். இப்படி ஒரு பண்பை பார்க்க முடியாது. திருமறை குர்ஆன் படைத்த ரப்பு சொல்கிறான், இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். நபியே, நீங்கள் உயர்வான பண்பின் இருக்கிறீர்கள். படைத்த ரப்பு சொல்கிறான், இவர் தான் படைப்பின் சிறந்தவர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அவரை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பறிகொடுத்த ரசூலுல்லாஹ். வெளியில் போனால் அல்லமீன் இப்படி இருக்க ஒரு ஹாஜியார் கோடீஸ்வரர் பள்ளிவாசல் முன்னாடி கொஞ்சம் கிழிந்த சாரத்தோடு நின்றா அழாதவர்களுக்கும் கண்ணீர் வரும். பிராடோல போனவர், V8ல போனவர், இன்றைக்கு சைக்கிள்ல வந்து பள்ளிவாசல் முன்னாடி நிக்கிறாரே. பெருமானாரை அப்படி நினைத்து பாருங்க. கௌரவத்தோடு இருந்தவர். ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த ஒரே அடையாளம் என்ன தெரியுமா? மூசா நபிக்கு கைத்தடியா, ஈசா நபிக்கு ஒவ்வொண்டா? ரசூலுல்லாஹ் கொடுத்தது அவர்தான். நான் போய் சொல்லுவேனா? இது ஒன்றுதான். சின்ன விஷயத்துக்கு போய் சொல்லாத நான் அல்லாஹ்வை பத்தி போய் சொல்லுவேனா? இந்த ஒன்றை வைத்து இந்த உம்மத்தை உருவாக்கணும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு வேற அற்புதங்கள் பின்னாடி, இந்த ஒன்றுதான் அற்புதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதுதான் வரலாறை சுருக்கி சொன்னார். அதாவது அல்லாஹ் வாக்குறுதி மீறமாட்டான் என்பதை நான் ப்ரூஃப் பண்ண போறேன். இப்ப எனக்கும் உங்களுக்கும் என்னென்ன வாக்குறுதி தந்தான், அதை எதையும் மீறமாட்டான் என்பதை புரிய வைப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர்களை எல்லாத்தையும் எடுத்து விட்டு ஹிஜ்ரத் போறாங்க. இதான் ஃபைனல் கட்டம். இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஹிஜ்ரத் போறதுனா ரசூலுல்லாஹ் சொந்த ஊடு. எல்லாத்தையும் விட ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு பறிப்போய் இருந்தது காபத்துல்லா. காபத்துல்லா நன்றாக புரிந்துக்கோங்க. ரசூலுல்லாஹ் அவ்வளவு பேரும் பொய்ப்பிக்கிற நேரம் பக்கத்தில் வந்து நின்றது ஹதீஜா அம்மா. உலகமே பொய்ப்பிக்கிற நேரம் நான் எனக்கு உங்களை பொய்ப்பிக்க இயலாது, எனக்கு தெரியும் நீங்கள் உண்மை சொல்கிறீர்கள். கட்டத்தில் ரசூலுல்லாஹ் கையை பிடித்து தன் மனைவி ஒரு பக்கம் நிக்க இன்னொரு ஓடி வந்தார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை உண்மைப்படுத்த 6 வருஷம் எடுத்துச்சு. 6 வருஷமா ரசூலுல்லாஹ்வை கவனித்து தான் அவர் வந்தார். அபூபக்கர் சித்திக் ஓடி வந்து பிடித்தார். 2 வருஷம் இளம ரசூலுல்லாஹ்க்கு. அவர்தான் நெருங்கிய நண்பர்.
யா ரசூலல்லாஹ், தன்னுடைய நண்பரை ரசூல் என்று அழைக்க ஆரம்பித்தார். நீங்க போய் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். மிஅராஜ் போயிட்டாங்க ரசூலுல்லாஹ் பாதையில வர்ற நேரம் சொல்றாங்க. பிற்காலத்துல அவர் கேட்டார், யார் உங்களுக்கு சொன்னது? ரசூலுல்லாஹ் அது நடந்திருக்கும் என்றார். அவருக்கு டவுட்டே இல்ல, அவர் போய் சொல்ல மாட்டார். என் நெருங்கிய நண்பர், எனக்கு தெரியாத ரசூலுல்லாஹ். இதை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் ஆரம்பித்தார்கள். இது அந்த காலத்து மக்கள் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பைத்தியமா பார்த்தனால தான் தாயிஃப்ல பைத்தியங்களுக்கு என்ன செய்வாங்கடா, சின்ன குழந்தைகள் கையில கல்லு கொடுப்பாங்க. அரபிகளோட வழக்கம் அது. பைத்தியத்துக்கு மேல எழும்பி நடப்பாங்க, மேல குதிப்பாங்க பிள்ளைகளை போட்டு. இதே மாதிரி அபூ ஹுரைரா பிறகு சொல்றாங்க ஒரு இடத்துல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் சின்ன பிள்ளை கையில கொடுத்து தாயிஃபுக்கு போறாங்க. மக்கால இடமே இல்லை, வைஃப் மௌத்து, அபூ தாலிப் இல்லை, இதுக்கு மேல் மக்கால பேச முடியாது. தாயிஃபுக்கு போய், மக்களே நான் பொய் சொல்லவில்லை, அல்லாஹ் என்னோடு பேசுறான் வானவர் மூலமாக. என்ன, உங்களோட அல்லாஹ் பேசுறான், மேல உள்ள ரப்பு உங்களோட, நீங்க எதுல வந்திருக்கிறீங்க? இப்ப எல்லாத்தையும் பறிகொடுத்த நிலைமையில் ரசூல் அந்த மக்களை அழைக்கிறார்கள். சின்ன புள்ள கையில கல்ல கொடுத்து அடிங்க என்றார்கள், பைத்தியம் என்றார்கள், ஓடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ரத்தம் வடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மயங்கி விழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கோபமா, அல்லாஹ் கேவலப்படுத்துகிறானா? அல்லாஹ் ரசூலை என்ன பண்ணுகிறான்? இதுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்றால் அவர் யார் என்பதை காட்டணும். பெரியவர்களே, அவர் யார் என்பதை காட்டாம கொடுக்கலாமா? ஒரு மனிதன் இறைவனோடு எப்படி நடக்கிறான், அந்த தாயிஃப்ல வச்சு வானவரை அல்லாஹ் இறக்கிறான். நபியே, 2 மலைக்கும் உள்ள பகுதி, நீங்க விரும்பினா கதையை முடிச்சிடலாம் என்றாங்க. இது எதுக்குண்டா, நிஜமா நடத்தையில் உங்க நபி யாருன்னு பாருங்க, அவர் கல்வி என்னன்னு பாருங்க என்று காட்டுவதற்கு. அந்த வானவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஏக இறைவன் கேட்கிறான், இந்த 2 மலைக்கு மத்தியில் உள்ள ஊரை நசுக்கி முடித்து விடுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டாம், அவருடைய சந்ததியாவது இதை ஏற்றுக்கொள்வார்னு நம்புறேன் என்றார்கள். இந்த கல்வி யாருக்காவது வருமா? ஊர்ல ஓட ஓட அடித்தால் கொஞ்சமாவது பழிவாங்கிற தன்மை வராதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வியை நீங்கள் தனியாக படித்து பார்க்கணும். இந்த அந்தஸ்து ஏன்? லியோ டால்ஸ்டாய், மகாத்மா காந்தியுடைய டீச்சர். மகாத்மா காந்தி பரம்பரையில் மகாத்மா காந்தி அனுப்பினாங்க லண்டனுக்கு. அவங்க சல்லி உள்ள ஆட்கள் இந்தியாவில். லண்டன்ல போய் மகாத்மா காந்தி படிச்ச பல ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியர் பேர் லியோ டால்ஸ்டாய். லியோ டால்ஸ்டாய் இதய மாரடைப்பில் செத்து போறார். அவர் போகிற வாகனத்திலே அவர் செத்து போகிறார். அவருடைய மரணத்தை பார்த்த சட்டப்பைக்குள்ள அவர் வைத்த ஒரு புத்தகம், கடைசியில் அவர் வாசித்த புத்தகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் பரட்டி போடுகிற ஒரு வரலாறு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஹிஜ்ரத் போறாங்க. இப்ப ஆச்சரியத்தை பாருங்க, வரலாறை படிக்கிற நேரம் சுமார் அல்லாஹ் சொல்றான், இதுக்கு மேல இல்ல. கல்முனையிலே வாழை இலாட்டி தானே கல்முனை விட்டு போவாங்க. அவங்க தோட்டம், துறவு, வீடு, வாசல், உறவு எல்லாத்தையும் விட்டு போகணுமே. பலவீன மண்ணு, அந்த மண்ணுடைய அந்த கிளைமேட் பழகி இருக்கும். போங்கன்னு உடனே யாருக்குமே வகை வருவது? நபி நீங்க இல்ல, அவங்களுக்கு அனுமதி கொடுங்க. நான் கேட்கிற ஒரு தலைவர், அவருக்கு இவ்வளவு கொலாச்சுறுத்தல் இருந்தா, கொள்ளுவோம் என்று இருந்தா, அவர் தன்னுடைய சகாக்களை விட்டுட்டு அவர் தனியா நிப்பாரா, இல்ல சகாக்களோடு இருப்பாரா? சும்மா கவனிச்சு பாருங்க. எல்டிடி ஃபைனல் வார், அந்த யுத்த நேரம் நந்திக்கடால் வரைக்கும் மக்கள், அதாவது முளத்தியுடைய பார்டர் வரைக்கும் போனாங்க. பிரபாகரன் அந்த 3 லட்சம் மக்களை பலிகேடாக வைத்துக் கொண்டான். அந்த மக்களை எடுத்துட்டே பின்னாடி 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 போனான். கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கலந்து போனாங்க. அதுக்கு பிறகு அவன் தனிமையானான். ஒரு தலைவன் என்னத்தான் இருந்தாலும் மக்களோட ரவுண்ட் அப் ஆகி தான் நிப்பான். ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த வகை எப்படி தெரியுமா? நபி அவங்களை அனுப்பிருங்க, நீங்க இருங்க. சரிப்பா, அவங்க போய் அடுத்த கிழமையா அடுத்த மாசமா? இல்ல, சுமார் 3-4 மாதங்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு வகை வருது, நபியே இப்ப நீங்க கிளம்புங்க. ஏன் இது? அல்லாஹ் ரசூலுடைய முழு வரலாறிலும் நிரூபித்து காட்டுகிறான். நீங்க கடுவை கொண்டு வந்து அதை பிளந்து ஒரு 1000 பிளந்தாலும் ஒரு துகளளவு கூட சந்தேகப்படக்கூடாது என்பதற்கு, நீங்கள் நிஜமாக அல்லாஹ்வை சந்திக்க போகிறீர்கள் என்பதை உறுதியாக படுத்துவதற்கு அல்லாஹ் வரலாறு நெடுகிலும் சான்றுகளை விரித்தான். இந்த ஈமானை தான் இந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குன்னு நினைக்கிறேன். அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் வேற எதையும் பார்க்கல, இப்படி ஒவ்வொன்றாக பார்த்து 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 உயிரை கொடுக்கும் அளவுக்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா ரசூலுல்லாஹ் பக்கம் வந்தது இந்த அற்புதங்களை அவர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் அந்த மக்களை அனுப்பின உடனே ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. நபியே இப்ப நீங்க போங்க. எத்தனை பேரோட? ஒரு நண்பர், பாடிகார்ட் முன்னாடி நோ, இந்த பக்கம் வேணாம், ஆம்புலன்ஸ் வேணாம், ஒண்ணு இல்ல. நாங்க நினைப்போம் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் அனுப்புறேன்டா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சொப்பர் அனுப்பியிருந்தா,
இல்ல ஒரு நல்ல ஒரு ஃபிளைட் அனுப்பியிருந்தா அல்லாஹ் இறக்க இல்லையா? ஏசி போட்டு ஒரு ஃபிளைட் அதை அனுப்பினா நீங்க சொல்லுவீங்க ஃபிளைட்ல போனனால தப்பினார் அப்படின்றவங்க. அல்லாஹ்வுக்கு என்ன வேணும் தெரியுமா? எந்த பொடி கார்டும் இல்லாம, பக்கத்துல யாரும் இல்லாம, மக்கள் கொல்ல போகிறேன் என்று சொல்ற நேரம் நான் அவரை பாதுகாப்பேன். என் நேசன் அவர், நான் என்னுடைய பாசத்துக்கு உட்பட்டவர். உங்களால 7 மணி அவரை பிடிங்க, 7 மணி அவரை கொல்லுங்க, கொண்டா டோட்டல் இஸ்லாம் பொய்யா போயிரு. இஸ்லாத்துல இப்ப ஒரு பாதி தான் சொல்லிக்கிறாரு, திருக்குர்ஆன் பூர்த்தி இல்ல. அவர் மக்காவை கைப்பற்றிக் கொள்ளுவார், அது வரைக்கும் இது நடக்கும். இப்ப ரசூலுல்லாஹ்வை புடிச்சு கொண்டுட்டாங்கன்னு வைங்க, எல்லாம் பொய்யா போயிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை என்ன ஆச்சு நினைக்கிறீங்க? அல்லாஹ் சொல்றான் சூரத் தௌபால பின்னாடி, இஸ் அக்ரஜுல்லதீன கஃபரு சானியஸ்னைனி, நபியே காஃபிர்கள் உங்களை வெளியே தள்ளுற நேரம் நீங்க 2 பேர்ல 2வது ஆள். எதுக்கு நம்பரை சொல்ல? நீங்க 200 பேர் இல்ல, 40 பேர் இல்ல, நீங்க 2 பேர். அப்ப சஹாபாக்கள் விட்டுட்டு போயிட்டாங்களா? அவர் விடுவார்களா ரசூலுல்லாஹ்வை? 13 ஆண்டுகளாக ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்த மக்கள், அவ்வளவு பிரச்சனை நேரம் ரசூலுல்லாஹ் விடாதவங்க. அல்லாஹ் வேணுமென்றே அவங்களை அனுப்பினான், நீங்க போங்க, இந்த தூதரை நான் கொண்டு வருவேன் மதீனாக்கு, உடுத்த உடுப்போட கொண்டு வருவேன். உலகத்தில் காணாத ஒரு தலைவர் உருவாக்குறான் அல்லாஹ், நுபுவத்துடைய ஆட்சி. இன்றைக்கு ட்ரெஷரி பவரா இருந்தா பிரசிடென்ட் பவரா இருப்பார். எவ்வளவுக்கு பணம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு பவர் இருக்குது அரசியல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதான் சொல்லுவாங்க, ட்ரெஷரி பவர்ஃபுல்லா இருக்கணும். ரசூலுல்லாஹ் உடுத்த உடுப்போட போய் மதீனா ஆட்சியில உட்கார்றார். இது ஆச்சரியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், அந்த மக்களை எல்லாம் பார்த்து, இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரல்லாஹ், நீங்க யாரும் உதவி செய்யாவிட்டாலும் திட்டமா அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து விட்டார். இது அஹ்ரஜுல்லதீன கஃபரு, காஃபிர் அவரை வெளியே அனுப்புற நேரம், மக்காவுல இருந்து கெட் அவுட் என்று சொல்ற நேரம், சானியஸ்னைனி 2ல் 2வது அவர். இது ஹுமா ஃபில் கார், பெரிய அரண்மனையில அவங்க போய் வசிக்கல, போற வழியில உள்ள குகையில 2 பேரும் இருந்தார்கள். அல்லாஹ் அந்த வகையை நீங்க போய் பிரட்டி பாருங்க, ஓதி பாருங்க. எதுக்கு அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? இந்த தோழர்கள் பக்கத்தில் நின்றவரை காப்பாத்தல்ல, நான் பாதுகாத்தேன். 9 நாட்களுக்கு மேல சாதாரண ரூட் மக்கா டு மதீனா 9 டேஸ். சாதாரண அரபிகள் போற ஸ்பீட்ல போனா, சோ இப்ப போறது வேற ரூட், ரோட்டு தெரியாது. அரபிகளுக்கு ஒரு நாளும் என்னை உங்களை மாதிரி மறைஞ்சு போகலாது. ஏன் போகலான்னு அவங்களுக்கு எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்குது. ஏன்னா ரெஸ்டாரண்ட்ல போற வழியில, ஹோட்டல் இல்ல, அரபிகள் எழுதப்படாத ஒரு சட்டம், உணவு கொடுத்தே ஆகணும். உங்க ஊருக்கு வந்தா நான் உணவு அதாவது எங்க ஊருக்கு வந்தா நான் உணவு தரணும், உங்க ஊருக்கு நான் வந்தா நீங்க உணவு தரணும். அதனாலதான் அரபிகள் 10 தலைமுறை பேர் பாடமாக்குவாங்க. நீங்க இன்றைக்கு போய் பேசினாலும் எங்களுக்கு இங்க வாப்பா பேரோட சேர்த்து தான் நாங்க இலங்கையில சொல்லுவோம், அவங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உமர் பின் கத்தாப்னு நாங்க சுருக்கமா சொன்னோம், ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பனு ஹாஷிம் வரைக்கும் போகும். இத்தனை வாப்பா ஏன் தெரியுமா? இவர் மகனா, வாங்க 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 கொடுப்பாங்க. ஓ வந்துட்டீங்க, அவரா வாங்க. இது அரபிகளோட கல்ச்சர். சோ கிராமங்களை தாண்டாம பயணம் மேற்கொள்ளாது. எவ்வளவு தான் பொருள் சேர்த்துட்டு போறது, இங்க வர நேரம் எத்தனை தான் சாப்பாடு கட்டிட்டு வரலாம், எனக்கு நாட்கணக்குல ஏலாது. சோ அவங்க ஊர்களை தாண்டி போனா மெசே அரபுகளுக்கு விளங்கிரும். ஓ இப்ப இந்த ஊரை தாண்டார், இப்ப இந்த ஊரை கிடக்கிறார். சிம்பிள். அரபிகள் அறிவிச்சாங்க, அவரை கொண்டு வந்தா 100 ஒட்டகம் என்று அறிவிச்சாங்க. அல்லாஹ் தொடங்கினான் யுத்தத்தை. 7 மண்டா என் நபித்தால் இஸ்லாம் பொய்யாக, அவர் பொய் சொல்லவில்லை, அவர் இரவிரவாக அழுதது உண்மை. ரப்புல் ஆலமீன் மறுமையில் வருவான், ரப்புல் ஆலமீனை நீங்க சந்திக்க போறீர்கள், அவர் சொல்லுவது உண்மை. அப்பா நீங்கள் ஒழுக்கமாக நடங்கள், நேர்மையாக நடங்கள், அவர் சொல்லுவது பொய் இல்லை என்று நிரூபிக்க அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவரை கூட்டிக் கொண்டே போனான். எதுக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவரோடு பேசுறதுக்கு. பெரிய பொடிகார்டா வச்சா இந்த பக்கம் உமர் பின் கத்தாப், இந்த பக்கம் ஹம்ஸா ரலியல்லாஹு கொஞ்சம் வச்சுக்கலாம், கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளுக்கு இல்லப்பா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு போகணுமா இல்லையா? பெருமானார் ஓதிக்கொண்டே போனார்கள். நான் ஹிஜ்ரத்துடைய வரலாறை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. நான் உங்களுக்கு என்ன சொல்ல, நம்பர் 1 மதீனாவுக்கு கொண்டு போய் சேர்த்தானே, நீங்க எந்த கணக்காளர்ட்டையும் போய் கேளுங்க, இது நடக்குமா நடக்காதான். அரபுகளுக்கு அவ்வளவு கனெக்ஷன் இருந்துச்சு, ஒவ்வொரு கோத்திரங்களோடும் அவர்கள் கனெக்ஷன்ல இருந்தாங்க. இந்த நேரம் நீங்கள் சரியா அரபு உலகத்தை படித்திருந்தால், அரபிகளை படித்திருந்தால், இது பெரும் அற்புதம். மதீனாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம போய் சேருவது அல்லாஹ் நிரூபித்து காட்டினான். உங்களால முடியல, நீங்க தோத்துட்டீங்கல்ல, இந்த மார்க்கம் மேலோங்கும், இது கல்முனைக்கு போகும், இது அன்றாதபுரத்துக்கு போகும், இது பௌத்த நாடு என்று சொல்லக்கூடிய இலங்கைக்குள்ள போகும், பிரான்சுக்கு போகும், அமெரிக்காவுக்கு போகும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அசான் அந்த மக்களுக்கு கேட்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரசூலை அங்கு அனுப்பி ஆரம்பிக்கிறார். சரியாப்பா
பத்ருக்கு, அதாவது மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுல பத்ர் களம். ரமலானை எல்லாம் தெரிவு செய்யறான். 17வது நாள் சும்மாவே நோன்பு பிடிச்சிட்டோம்னா கொஞ்சம் களைச்சு போயிருவோம். நோன்பு அப்படி இருக்கும். 17வது நாள் என்றா ஒரு 17 நாள் நோன்பு பிடிச்சிருக்காங்க, 14 நாள் நோன்பு பிடிச்சிருக்காங்க. நோன்பு பிடிச்ச உடம்புகள் எப்படி இருக்கும்? 313 என்று சில ரிவாயத்தில் 320 வருது சஹாபாக்கு. இவங்களுக்கு ஆயுதம் இல்ல, முன்ன பின்ன பரீட்சை இல்லை. சாதாரணமா ஒரு அரசாங்கம் தன்னுடைய நாட்டில் அதிகமா செலவழிக்கக்கூடிய ஒன்றுதான் ராணுவத்துக்கு. அவங்களுடைய ஏன்னா ஒரு 20 ஆண்டுகள் யுத்தம் நடக்கவே இல்லைன்னு சும்மா ராணுவத்துக்கு சம்பளம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏனென்றா ராணுவம் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கும், பயிற்சி எடுத்துட்டே இருப்பாங்க, இவங்க சம்பளம் கொடுப்பாங்க. 25 years no war, பிரச்சனை இல்ல. பட்ஜெட்ல ஒரு பெரும் பகுதி ஒதுக்கிறவங்க சவுதி தன் மிலிட்டரி பவருக்காக பெரிய பட்ஜெட் ஒன்று ஒதுக்குது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு பட்ஜெட் ஒதுக்குது. சோ சைனா, அமெரிக்கா அந்த ஆயுதங்களுக்காக எல்லாம் ஒதுக்குறாங்க. பொதுவா கவர்மெண்ட் அந்த பட்ஜெட்ல பெரிய ஒரு கணக்கு ஒதுக்குவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ராணுவத்துக்கு ஒதுக்குறதுக்கு என்ன, ராணுவ முகாம் போட அவருக்கு சாப்பிடவே இயலாது. அந்த மக்களுக்கு பள்ளிவாசல தொலை வருவாங்க, போயிட்டு வருவோமா அல்லாட பாதைன்னு கேட்பாங்க ரசூலுல்லாஹ். இது தொலை வந்த மக்கள், அவர்கள் சண்டியர்கள் அல்ல. ஊர்ல எல்லா கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி மிலிட்டரி பவர் வைக்கிறேன்னா ரசூலுல்லாஹ் கையில் அப்படி இல்லை. 313 320க்கு இடப்பட்ட அந்த தோழர்கள் போய் நிக்கிறாங்க. 1000 பேர் அந்த பக்கம் வந்திருக்கிறாங்க. அரபிகளுக்கு ஒரு வளமை இருக்குது. அரபிகளுடைய என்டர்டெயின்மெண்ட் என்னன்னா நைட்டுக்கு நிலாவை பார்த்து கவிதை படிப்பாங்க, பெண்களை ஆடோடுவாங்க, பாபிக்யூ போடுவாங்க. இந்த பாபிக்யூ அங்கிருந்து வந்தது, எரிச்ச சுடுவாங்க. அவங்க இந்த ஒட்டகங்களை அறுத்துட்டு சுட்டுட்டு பெண்களோட நடனமும் நிலாவையும் பார்த்து எக்கச்சக்கமான கவிதை படிப்பாங்க. இதான் என்டர்டெயின்மெண்ட். அவங்களுக்கு வேற படம் இல்லை. சோ பத்ருக்கும் அவங்க சும்மா வரல, பெண்களை எல்லாம் எடுத்து வந்திருந்தாங்க. அவர்கள் அவ்வளவு பணத்தோட வந்திருந்தாங்க, பள்ளத்தாக்கின் தலைவர்கள் வந்திருந்தாங்க, அவ்வளவு ஒட்டகங்களோட வந்திருந்தாங்க, அறுத்து சாப்பிட்டாங்க. அவ்வளவு இதோட காலி பண்ணி முடிச்சிருவோம் அப்பா. அல்லாஹ் இந்த பக்கம். இப்ப அந்த பக்கத்தை பாத்தீங்கன்னா மக்காட மேக்சிமம் பவர், அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா, உமையா, பெரிய பெரிய சண்டியர்கள் எல்லாம் அந்த பக்கம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் உங்களை எங்களை மாதிரி தொழுவுற மக்கள். கையில ஏதாவது ஆயுதம் இல்லப்பா, கொஞ்சம் நெஞ்ச இருக்குது. இதுக்கு முன்ன பின்ன போரா பண்ணி இருக்கிறாங்க, அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறாங்களா? நோ. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம். ரெண்டு பக்கமும் கேமராவை யூஸ் பண்ணுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த பக்கம் கேமராவையும் இந்த பக்கம் கேமராவை ரெண்டையும் உங்களுக்கு பார்த்தா வழங்கும். பத்ர் களம் போய் சவுதியில பார்க்கலாம், உங்களுக்கு துஆ செய்ய விட மாட்டாங்க. அந்த மாதிரி வேற எதுவும் பண்ண இயலாது, பிடிச்சிருவாங்க முத்தவால. அதாவது ஒரு மையவாடிக்கு போனா, மையவாடி அது மையவாடியில என்ன பண்ணலாம், மையவாடிக்குள்ள இல்ல வெளியில இருந்து பார்க்கலாம், சின்ன ஸ்பேஸ். அங்கதான் யுத்தம் நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பத்ர் களத்துக்கு வந்தா ரசூலுல்லாஹ் சொல்லல, நான் கொஞ்சம் உள்ள இருக்கிறேன், என்னதானே தேடுறாங்க, ஹைலைட்டட் என்னதானே அவங்க தேடுறாங்க, நான் என்னதானே பிடிக்க போறாங்க. சோ நான் அங்க இருக்கிறேன், நீங்க எல்லாம் போய் வார் பண்ணுங்க, நான் கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், ஏதாவது பிரச்சனை வாங்க நான் வர்றேன். பெருமானார் முன்னாடி நின்று கொண்டார். அந்த மக்கள் அங்க வந்திருக்கிறார்கள் வரிசை. அல்லாஹ்விடம் மன்றாடினார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சஜிதாவில் விழுந்தார்கள். பிறகு இப்படி நின்று இப்படி அல்லாஹ்விடம் உட்கார்ந்து கேட்கிறார்கள், கையை தூக்கி கொண்டே போறார்கள் மதிமயங்கி. அவர் போட்டிருந்த துண்டு கீழே விழுந்தது. பெரிய ஆடை உடுத்திருக்கவில்லை ரசூலுல்லாஹ், நான் போட்டு விட்டேன். திரும்ப அவர் அப்படியே கையை தூக்குறார். பல தடவை நடக்க நான் அவரை தட்டி சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை போதும், அல்லாஹ்வுடைய நீங்க நிறைய பேசிட்டீங்க. ரசூலுல்லாஹ் கடுமையா கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த சின்ன கூட்டம் அழிந்தால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு யாரும் மீய மாட்டார்கள். இறைவா எங்களுக்கு உதவி செய்து விடு இறைவா, எங்கள் பாதங்களை ஸ்திரப்படுத்தி விடு இறைவா. முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த உலகத்தில் இன்றைக்கு 130 கோடி மக்கள், 300 பேர்கள் நின்று கொண்டு எங்களுடைய தலைவர்கள் 300 பேர்கள் அங்க நின்று கொண்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப போறார், திரும்ப உழுது. அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்தேன், பிரகாசமான முகத்தோடு எழும்பினார், அவருடைய முகம் மின்னிக் கொண்டிருந்தது. அவர் சொன்னார், வானவர்கள் இறங்குவதை நான் பார்க்கிறேன் என்றார். இந்த பள்ளிவாசல்ல வானவர்களை நான் பார்க்கவில்லை, வல்லாஹ் இங்கே நிற்கிறார்கள் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பத்ர் களத்திலே வானவர்கள் இறங்குவதை நான் பார்க்கிறேன் என்றார்கள். ஸயஹ்ஸமுல் ஜம்மு வ யுவல்லூன துபுர் என்றார்கள். குர்ஆன் ஆயத். இந்த மக்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள். இது சொன்னால் யுத்தம் வெற்றி என்ற அர்த்தம், இது ஓடாவிட்டால் டோட்டல் இஸ்லாம் பொய் என்ற அர்த்தம். எந்த வரலாற்று ஆசிரியருக்கும் இதை இந்த இடத்தில் ஜீர்ணிக்க இயலாது. 320 பேர் 1000 பேரோட வார் பண்ணி, அதுவும் பட்டினியில இருக்கிற மக்கள், நோன்பு பிடித்திருக்கிறாங்க, பலகீனம், அவங்கள்ட்ட எந்த ஆயுதமும் இல்லை, வெப்பன்ஸும் இல்லை, இவ்வளவு பலசாலிகளோட வந்திருக்கிறாங்க. இந்த வார்
யுத்தம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சொன்னார் ரசூலுல்லாஹ், இந்த இடத்தில் அபூ ஜஹல், இந்த இடத்தில் உத்பா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்திலே என் ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாகும். பெருமானார் சொன்ன இடத்தை நான் கவனமாக பார்த்து கொண்டிருந்தேன். அந்த இடத்தில் அவர்கள் சாய்த்து வீழ்த்தப்பட்டார்கள். நான் கண்களால் பார்த்தேன் என்றார்கள். சில தோழர்கள் ஓடி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வாளை எடுத்தேன், நான் வெட்டவில்லை, அந்த தலை கீழே விழுந்தது. சொன்னார்கள், மலக்கு முந்தி விட்டார்கள். அதாவது மண்ணிலே மலக்குகள் இறங்கினார்கள். இந்த நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த உதவி, நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். எங்கே இருக்கிறோம் மக்களே? நாம் யாரை நம்புகிறோம் மக்களே? மாலிகுல் முல்க், அவன் தான் அரசாட்சிக்குரியவன். எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? எந்த அரசியலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சபையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார். நான் ரொம்ப ஃபாஸ்டா போகிறேன், நேரம் இல்லாததனால் பத்ரை முடிக்கிறேன். யுத்தம் முடிந்து விட்டது. யுத்தம் நடந்ததை படித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் போனார்கள் அபூ ஜஹலுடைய டெட் பாடி கிட்ட. டெட் பாடிகள் அப்படியே நிக்குது. ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. அபூ ஜஹலை பார்த்து கேட்டார்கள், இப்ப புரிகிறீர்களா? உன்னுடைய ரப்புடைய வாக்குறுதி உண்மை என்பதை இப்ப பார்க்கிறீங்களா? உமர் பின் கத்தாப் பின்னாடி கேட்டாங்க, யார சொல்ல செத்த பணத்தோட பேசுறீங்க, கேட்குமா? அல்லான் யஅலமூன். இப்ப புரிகிறார்கள் உமர். அபூ ஜஹல் காலி, உத்பா காலி, ஷைபா காலி. மதீனா தன்னுடைய தலைமைகளை இழந்து ஃபர்ஸ்ட் வார் தோத்து விட்டு போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது உஹது.